உன் வீட்டுக்கு ஒரு விருந்து வச்சுன்னு வச்சுக்கேன், ஐஸ்வர்யவானை கூப்பிடாத, உன் படம் படைச்சவனை கூப்பிடாத, உன்னோட சொந்தக்காரங்களை கூப்பிடாத, யார கூப்பிடுன்னு சொல்றாருன்னா ஏழைகளையும் ஊனர்களையும் சப்பானிகளையும் குருடர்களையும் அழைத்து உன் கல்யாண விருந்திலே அவர்களுக்கு போஜனம் கொடுன்னு சொல்றாரு. நான் ஒண்ணு கேட்கட்டா, நான் இதெல்லாம் கர்த்தர் கணக்கு கேட்பாரு. இந்த நாட்கள்ல எத்தனை திருமண மண்டபங்கள், எத்தனை ஆலயங்களில் எத்தனை சப்பானிகள், எத்தனை குருடர், எத்தனை ஏழைகளை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறீங்க. உங்க கல்யாண பங்கனா இருக்கலாம், பர்த்டே பங்கனா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு கொண்டாடுறீங்க, கொண்டாடிட்டு போங்க. அந்த கொண்டாட்டத்துல யார கூப்பிடுறீங்க? யார? உங்க ஸ்டேட்டஸுக்கு தக்க நாப்பினால தானே ஆட்களை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறீங்க. இந்த வசனம் உங்களை நியாயம் தீர்க்குமா தீர்க்காதா? கடைசி நாட்கள் இந்த வசனம் உங்களை நியாயம் தீர்த்தே ஆகும். ஆண்டவர் சொல்றாரு, உன் கல்யாண விருந்து சாலைக்கு எங்கேயோ இல்ல, எங்கேயோ ஒரு முதியோர் இல்லத்திலேயோ எங்கேயோ ஒரு அநாத இல்லத்திலேயோ கொண்டு ஆண்டவர் சாப்பாடு கொடுக்க சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, உன் விருந்து சாலைக்கு நீ விருந்து பண்றல்ல, அந்த இடத்துக்கு ஊனனையும் சப்பானிகளையும் ஏழைகளையும் நீ கூப்பிட்டு அவர்களுக்கு சாப்பாடு கொடு என்று ஆண்டவர் சொல்கிறார். எந்த ஒரு ஊழியக்காரரும் இதை செய்யறது கிடையாது. எவ்வளவு பெரிய பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, அவர்கள் கல்யாண பங்கனா இருக்கலாம், அவர்கள் ஏதோ ஒரு காரியங்கள் நடத்தினா அங்க வர்றது லக்ஸுரி கார்ல தான் ஆட்கள் வந்து இறங்குறாங்க. அதுதான் சில இடங்களை நான் கண்கூடாக பார்த்த காரியங்கள். ஏழை எளிய ஜனங்கள் வந்து சாப்பாடு கேட்பாங்க, விரட்டி விடக்கூடிய கூட்டங்கள் எத்தனை இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, டேய் முட்டாள்களா, அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போடுங்கடா. அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. அவங்கள கூப்பிட்டு நாட்கள் சாப்பாடு போடாம தன் வசதிக்கு தக்க நாட்களை விருந்துக்கு கூப்பிட்டு சிக்கன் மட்டன் அதுல வர அவ்வளவு சாப்பாடை கொண்டு குப்பையில தட்டக்கூடிய கூட்டங்கள் இருக்குது. சர்ச்சுக்கு வர விசுவாசிக்கே கொடுக்காத கூட்டங்கள் இருக்குது. கர்த்தர் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஊனனையும் சப்பானிகளையும் ஏழைகளையும் கூப்பிடுவோம் விருந்துக்கு, அவங்கள கூப்பிட்டு நீ சாப்பாடு போடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்துட்டு போ, நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்துட்டு போ, கர்த்தருடைய வார்த்தை உன்னை நியாயம் தீர்க்கும்.